எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மும்பை கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா பிக் பாஸை பத்தி தான். அதுல பாரு பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவ மாட்டேன்னு சொல்றாங்க. அது எங்கேயோ பிக் பாஸ்லயே பாத்திரம் எல்லாம் கழுவ மாட்டேன். கல்யாணம் பண்ணி ஒரு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னா அவங்க வீட்டுல அவ்வளவு பாத்திரம் இருக்கான். அதெல்லாம் என்னால கழுவ முடியாது. போய் மாமியாரை கழுவு மாமனாரை கழுவு சொன்னா ஏதாச்சும் ஒத்துப்பாங்களா? இந்த பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்றவங்க கம்முறதுக்குன்னு ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா ஒரு சாப்பிட்ட பாத்திரத்தையே கழுவ முடியல. இதெல்லாம் எங்க குடும்பத்தை நடத்தும் ஒழுங்கா. அதனால என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பாத்திரம் கழுவுறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, கிளீன் பண்றது. சுத்தம் தாங்க சோறு போடும். அந்த சுத்தமே இல்லைன்னா என்னால ஐயோ நைட்டு இவ்வளவு பாத்திரம் பார்த்தேன், காலையில அவ்வளவு பாத்திரம் இருக்குது. ஆமா, காலையில வந்து டீ குடிப்பாங்க, அதே மாதிரி டீ வச்சு குடிப்பாங்க. அப்ப பாத்திரம் சேரதான் செய்யும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதெல்லாம் நீங்க கழுவ. அதே மாதிரி மாமியார் வீட்டுல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் காலையில டீ குடிப்பாங்க. பாத்திரம் செஞ்சு ஐயோ பாத்திரம் செஞ்சு என்னால கழுவ முடியாது சொல்லி மாமியார் கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல மாமனார் கிட்ட சொல்ல முடியுமா? எதுவும் சொல்ல முடியாது. அதனால பார்வை கல்யாணம் பண்றவனுங்க யோசிச்சுதான் கல்யாணம் பண்ணணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் இருந்து சொல்றேன். சரி, இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ஸ்டேட்டஸா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். ஒரே ஒன்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இனிய ஞாயிற்றுக்கிழமை நல்வாழ்த்துக்கள். பாய்.